கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேகர் தங்கள் வாழ்க்கையில் சிக்கி தவித்து விடுதலை பெற முடியாமல் போராடும் பிரச்சனைகளில் ஒன்று கடன். இந்த கடன் சுமையால் எத்தனை பேர்களோ தங்கள் உயிரை மாய்த்து கொண்டவர்களும் உண்டு. உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நானும் பல ஆண்டுகளாக கடன் சுமையால் சிக்கி தவித்திருந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வார்த்தையின் மேல் எனக்கு விசுவாசம் வந்தது. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு என்னுடைய கடனுக்கு எதிராக அறிக்கை செய்து ஜெபித்து கொண்டு வந்தேன். நான் சில நாட்களிலே கடனை அடைத்து விடுதலை பெறும்படியாய் தேவன் உதவி செய்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் தமக்கு வந்த சோதனைகளில் எல்லாம் வேத வசனங்கள் இப்படி எழுதியிருக்கிறதே என்று அறிக்கை செய்து வெற்றியை கண்டார். நீங்களும் இந்த கடனிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் இந்த கர்த்தருடைய வசனங்களை எங்களோடு இணைந்து அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். விடுதலை பெருமறையில் தினமும் விடாமல் ஜெபியுங்கள். விடுதலையை பெற்று சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள். இணைந்து ஜெபிப்போம். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி என் சம்பத்தை ஆசீர்வதித்து கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனே, என்னை விடுவியும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்.
உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் செபிக்கிறேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி கடனை அடைக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த வசனங்களை நிறைவேற்றி விடுதலையை தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.